ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு. இந்த ரோடும் பாருங்கள், இப்போ வந்து நம்ம கீழே இறங்க போகிறோம்னு நினைக்கிறேன். டவுன் ஹில் கீழே போக போகிறோம். ரோடு பாருங்கள் இப்படி வளைஞ்சு இந்த மேப்பில் போகிறது தெரியுதா உங்களுக்கு? அதுதான் ஒரு மாதிரி மாசாக இருக்குது. மாசா அப்படிங்கிற மாதிரி முன்னெல்லாம் வந்து நான் நினைப்பேன், நம்ம யூடியூப் சேனல் வந்து எங்கேயா ஸ்டிக்கராக ஓட்டுறப்பையோ இல்லை வந்து நம்ம ஸ்டிக்கர் நம்ம கொடுக்குறப்பையும் நினைப்பேன், என்னடா 6000 சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளோ சீன் போடுறான்னு. ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டா 360 ஆன் பண்ணியாச்சு. பசங்க வேடிக்கை பார்த்துட்டு போகிறானுங்க. இந்த கண்ணாடி எவ்வளோ தாங்குமான்னு எனக்கு வர தெரில. நான் வேறு எப்போ பார்த்தாலும் இந்த கண்ணாடியில் தான் வச்சிட்ருக்கேன். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இங்கே ஒரு காவல் நிலையம் இருக்குங்க. கரியாலூர் காவல் நிலையம். ஒரு காவல் நிலையம் இருக்குது. அந்த காவல் நிலையத்துக்கு போலீஸும் இருக்காங்க உள்ள நிறையா. இன்ஸ்டா 360 வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். பார்ப்போம் இந்த மாதிரி வருதுன்னு சொல்லி. எனக்கு இந்த கண்ணாடி தாங்கமாங்கிறது அங்கே தெரில. தாங்காமல் போயிடுச்சுன்னா பயமாக இருக்குது. தாங்காமல் படக்க நீங்கள் உடறப்போ உடஞ்சிருச்சுன்னா வெயிட்டு தாங்காமல். சரி பார்ப்போம். இந்த கிளைமேட் நல்லா க்ரீனிஷ் ஆகிடுச்சு. சூப்பரான கிளைமேட் ஆகிடுச்சு. நான் இந்த சைடு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நான் இவ்வளோ நாள் இந்த ஊரில் தான் இருக்கேன். கருமந்தூரை வரைக்கும் தான் வந்திருக்கேன். வெள்ளிமலையே இப்போ தான் ஃபஸ்ட்டு. வெள்ளிமலையில் இந்த சைடு இப்போ தான் ஃபஸ்ட்டு. வெள்ளிமலையே ஃபஸ்ட்டுங்கிறப்ப இது ஃபஸ்ட்டு இருக்காதா? பூவெலாம் பண்ணுறாங்கப்பா. பூவெலாம் வச்சுருக்காங்க, நிறையா இருக்குது. கோழி இன்னும் வந்து 27 கிலோமீட்டருங்க நம்ம கீழே இறங்குறதுக்கு. கீழே இறங்குற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டேம் இருக்குது. அந்த டேமுக்கு நான் போனதில்லை. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ, இந்த மலை மேலே ரோடு போகுது பாருங்களேன். இப்போ போகுது பாருங்கள். வாவ், மலை மேலே தாங்க இப்போ நம்ம போக போகிறோம். ஓ ஜோடி ஜோடி. இந்த சூரியகாந்தி பூ மாதிரியே வந்து ரோடு ஓரமாக இருக்குது இல்லைங்க. அது ஆக்சுவலாக சூரியகாந்தி பூ கிடையாது. இது வந்து வேறு ஒரு பூ. ஆனால் சூரியகாந்தி பூ மாதிரியே இருக்கும். பரிகம்லாம் ஊர் பேர் இருக்கா? என்னென்ன ஊர் பேர் இருக்குது பாருங்களேன். நமக்கு தான் ஒன்றும் தெரில. ஏதோ முன்னாடி ஏதோ குச்சை வச்சு இன்னும் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இன்ஸ்டா 360 பெருசாக. பிரேக் பிடிச்சா வேறு லாரி சவுண்டு மாதிரி கற்றுதுங்க. அந்த ஃப்ரண்ட் பிரேக் வேறு டிஸ்க் பிளேட் புதுசாக மாற்றினாங்க. கீச்சின்னு கற்றுது. ஏன்னு தெரில. அப்படியே பெண்டெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. ரோடும் இங்கே பரவாயில்ல. மலை மேலே ஏற இடத்துல ரோடு நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. இந்த மழை பெஞ்ச ஒரே காரணத்தினால ரோடு சூப்பராக இருக்குங்க. சாரி, ரோடு இல்லை, அந்த கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. ரோடும் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா டார்க் பிளாக் கலரில் அப்படியே ஒரு மாதிரி சில்னஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்னும் போக போக எனக்கு தெரிஞ்சு மழை வருங்கிற மாதிரியே கிளைமேட் மாறுது. மழை வரும் தான் நினைக்கிறேன். கொழுக்க மலையா ஏதோ போட்டிருக்கு பேர். வந்து அந்த மூலையில் அந்த கல்லில் வச்சுருப்பாங்களே, அதை வேறு அடித்து விட்ருக்காங்க. அது யாரோ பெயிண்ட் பண்ணுறவங்க வேலையா இல்லை வந்து இந்த ரோட்டில் போகிற மக்கள் பண்ணுற வேலையான்னு தெரில. ஓ, மாங்காய் தோப்பு. வாவ் 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 வாவ். முன்னாடி பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க. அப்பா, நான் வந்து ஒரு டீ கடையில் டீ குடித்தேங்க. அவர்கிட்ட கேட்டேன், இது வந்து இப்போயே இந்த மாதிரி சூப்பராக இருக்குது, இது வந்து சம்மர் டைமில் 2 நாள் மழை பெஞ்சதுக்கு எப்படி இருக்குது, இப்போ இன்னும் வின்டர் டைமில் தான் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ஊட்டி மாதிரி இருக்குங்க அப்படின்னாரு. ஒரு நாள் வந்து பார்க்கணும். வாவ். நம்ம இங்கேருந்து எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோம் இல்லைங்க சேலம் மக்களே. நீங்கள் சேலத்துலேருந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் போகிறீங்களே, இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஊர் இருக்குது. இதை வந்து எல்லோரும் நம்ம இவ்வளோ நாள் வந்து மிஸ் பண்ணிட்டோமே.
இப்படி ஒரு சாதா டைம்லேயும் இவ்வளோ நல்லா இருக்குது. ஊர்க்கார் பாய்ஸில் நம்மளே பார்க்குறாங்கப்பா. அதுதான் ஒரு மாதிரி மாசாக இருக்குது, மாசா அப்படிங்கிற மாதிரி. முன்னெல்லாம் வந்து நான் நினைப்பேன், நம்ம யூடியூப் சேனல் வந்து எங்கேயா ஸ்டிக்கராக ஓட்டுறப்பையோ இல்லை வந்து நம்ம ஸ்டிக்கர் நம்ம கொடுக்குறப்பையும் நினைப்பேன், என்னடா 6000 சப்ஸ்கிரைபருக்கு இவ்வளோ சீன் போடுறான்னு. இப்போ 10,000 வந்தோடனே அப்படியே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து அதிகமாகிடுச்சு. 10,000 பெரிய விஷயம் தானேங்க, சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்னால இவ்வளோ 10,000 வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இங்கே பாருங்க, 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 அங்கே பாருங்க, பாருங்க. வா, ஒரு வீடியோ ஒன்று எடுப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு. இந்த ரோடும் பாருங்கள், இப்போ வந்து நம்ம கீழே இறங்க போகிறோம்னு நினைக்கிறேன். டவுன் ஹில் கீழே போக போகிறோம். ரோடு பாருங்கள் இப்படி வளைஞ்சு மேப்பில் போகிறது தெரியுதா உங்களுக்கு? நைஸ் கிளைமேட்டுங்க. அங்கெல்லாம் பாருங்கள், அப்படி இருட்டாக இருக்குது. இப்போ மணி வந்து எத்தனை மணி? 3 மணி தாங்க ஆகுது. 3 மணிக்கு நீங்கள் பாருங்களேன். ஓ மை குட்னஸ். சேலம் மக்களே, உங்களுக்கு தான் அந்த ஒரு நியூஸ். நீங்கள் சேலத்துலேருந்து மூணார், வால்பாறை, கொல்லிமலை, ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இதெல்லாம் போயிருந்துருப்பீங்க. போய் சளிச்சு கூட போயிருந்துருந்துருக்கோம். இங்கே வந்து கருமந்தூரை, வெள்ளிமலைலாம் வந்து பாருங்கள், அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், வாவ். இது நான் கேவலாம் இருக்குது. ஹே bro, it's amazing bro. Nice, it's really nice. பலாப்பழம்லாம் வச்சுட்ருக்காங்க, சரக்கு போட்டிருக்காங்க பசங்க. இப்போ நம்ம வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து 24 கிலோமீட்டருங்க கீழே போகிறதுக்கு. நம்ம கீழே போனோம்னா கள்ளக்குறிச்சி பக்கமாக போயிடுவோம். ஃபார்ச்சுனர் பாய்ஸ், டூ நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். இங்கே பாருங்கள், கொண்டை ஊசி வளைவு எப்படி இருக்குன்னு. கொண்டை ஊசி வளைவு. தான், கூ இல்லை, கொண்டை ஊசி வளைவு. வாவ். நல்லா இருக்கு. கட் ரோட் கிவ் ப்ரியாரிட்டி டு த அப்ஹில் வெஹிக்கல். அதாவது இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வண்டி ஓட்டுறப்பங்க ஹில் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் ரூல்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னா, கீழேருந்து மேலே ஏற வண்டிக்கு நம்ம வழி கொடுக்கணும். ஏன்னா அது வந்து நிறையா கூட்ஸோட அதாவது ஏற முடியாமல் ஏறி வரும்ல, அதனால் அதுக்கு வழி கொடுக்கணும். நம்ம மேலேருந்து கீழே போகிறவங்க பொறுமையாக போகணும். அதுதான் வந்து ஹில் ஸ்டேஷனில் இருக்க ஒரு காமன் ரூல்ஸ். அதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இங்கேயே தான் போட்டிருக்கு, கிவ் ப்ரியாரிட்டி டு த அப்கமிங் வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்லி. சைன் வளைஞ்சு போகுது. அப்படியே படுக்க போட்டு ரோட போயிடலாம் போலங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரோடு. ஆனால் என்னென்னா, இந்த ரோடு வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இந்த ரோட்டில் ஃபஸ்ட் டைம் வரேன், அதனால் எங்கே எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அதனால் பொறுமையாக தான் போகணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து அங்கே போகுது ரோடு. ஓ மை காட். அருமையாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள்லாம். ஓ, இங்கே ஒரு ஃபால்ஸ் வேறு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை வர வந்துருச்சு போகிற வழியில். இப்படியோ ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க, அங்கே வந்து நிறுத்திட்டோம் வண்டியை.
அருமையாக இருக்குது ஊர். வாவ், இந்த மாதிரி ஒரு ஊரை எப்படி மிஸ் பண்ணான்னு தெரில இவ்வளோ நாளாக. வருங்க, இது எப்போ நிற்குமா தெரியலையே. ஏன்னா நம்ம அந்த சைடு போயிருந்தால் அந்தாண்ட வழி இருக்குமான்னு தெரில. இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு, அந்த ஃபால்ஸில் நிறுத்தி பார்க்கலான்னு சொல்லி நிறுத்தணும் அப்படி ஸ்லோவாக. அப்புறம் பார்த்தா இங்கே ஒரு இடம் இருந்துச்சு, வந்து நிறுத்திட்டோம். நம்ம இன்னும் மலையில் நினைய முடியாமல் நினைச்சிட்டு வராங்க பாவம் எல்லாம். வாங்க, நான் வாங்க, கரெக்டாக இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, தப்பிச்சாச்சு. உட்காரலாம் போலியே. இங்கேயும் பாருங்கள்லாம் குப்பை, பாட்டிலு, சரக்கு, இது இதுன்னு இதெல்லாம் கொஞ்சம் போடாமல் இருந்துருந்துருக்கலாம். யாரும் சொன்னால் கேட்குறாங்க. அம்மா அருமையாக இருக்குது, அருமையாக. வா, ஃப்ரெண்ட்ஸ், கடும் மலையை தாண்டி வந்தாச்சு. பரவாயில்ல, கொடி இன்னும் நல்லா இருக்குது. கடும் மலை வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து Insta 360 வீடியோ ஆட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மலையெல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த சைடு நான் இது வரைக்குமே இந்த சைடு வந்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்ததுலேயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு மலை, நல்ல ஒரு கிளைமேட், சூப்பராக இருக்குது ஏரியா, அருமையாக இருக்குது. சத்தியமாக வரலாம், ஒர்த்து தான். இப்போ தான் வந்து நல்லா கொடூரமான மலையெல்லாம் தாண்டி நான் வந்து நின்றுட்டே இருந்தேங்க. பஸ் ஸ்டாப்லேயே நின்றுருந்தேன். சரி, இப்போ நிற்கும் நின்றுட்டே இருந்தேன். ஒரு 1/2 hour மேலே நின்றுருந்தேன். சரி, நிற்கிற மாதிரி இல்லை. எனக்கு வந்து இந்த ரெயின் கோட்டு, இந்த ரெயின் ஜாக்கெலாம் போடுறதுக்கு சலுப்பு. சரி, ஐயோ இதை வேற போட்டுக்கிட்டு நசன உள்ளே காற்றும் வராது, ஒன்றும் வராது, வேர்க்கும் உள்ளேன்னு சொல்லிட்டு நான் போடவே மாட்டேன் எப்பயுமே. சரி, போட்டு தான் ஆகணும் போலன்னு சொல்லிட்டு அப்புறம் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போட்டுட்டு வண்டி எடுத்து கிளம்பியிருக்கேன். இப்போ தான் ஓரளவு கீழே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை, கீழேலாம் மழை பெய்யலை. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான். நான் மேப் கூட பார்க்கலைங்க, அப்படியே நேராக ஒரே ரோடு போணுச்சு. ஒரு 2 இடத்துல பிரிஞ்சுது. அதிகமாக மக்கள் நடமாட்டம் இருக்க ரோடு இது மட்டும்தான். சரி, அப்படியே வந்துட்டேன். கீழே வந்தாச்சுன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டாக கீழே வந்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். மலை மேலே மட்டும்தான் நல்லா இருட்டாக இருக்குது. இப்போ வந்து மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுதுங்க. கரெக்டாக 4 மணிக்கு கீழே பாதி தூரம் இறங்கியாச்சு. நம்ம ட்ரிப்பும் ஆரம்பித்து எவ்வளோ நேரம் ஆகுது இருங்க, வாட்சில் பார்ப்போம். நான் வந்து அங்கே பஸ் ஸ்டாப்லேருந்து எடுக்கிறப்ப ரெஸ்யூம் பண்ணவே இல்லை. 2 மணி நேரம் ஆச்சுங்க. 2 மணி நேரம் 3 நிமிஷம் ஆச்சு ட்ரிப் ஆரம்பிச்சு. எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்லாம் காட்டுதா? எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்லாம் காட்டல. 57 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்க. 57 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்திருப்பேன். அதுக்கப்புறம் தான் இப்போ ஆனே பண்ணுறேன். முன்னே ஆன் பண்ணி இருந்திருக்கணும். சரி, ஓகே, ஃபைன். ஒரு 5, 6, 10 கிலோமீட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பெரிய தூரம்லாம் வரல. பரிகம் சொல்லிட்டு ஒரு ஊர் ஒரு போல். இப்போ நான் வேறு இந்த கோபுரை வேறு நான் கழட்டியே உள்ளே வைக்கல. தண்ணியில் மலையில் வேலை நினைஞ்சிருச்சு. எனக்கு வேறு மைக் வேறு கேட்குமா கேட்காதான ரேட் அவுட்டு, அது வேறு. ஸோ கட் ரோடு, கிவ் ப்ரையாரிட்டி டு த அப்கமிங் வெஹிக்கிள்ஸ். நம்ம வண்டியோட ரோடு ப்ரெசன்ஸ் தாங்க, நம்மளே தான் பார்க்குறாங்க. இது வந்து கொஞ்சம் வில்லேஜ் சைடுங்கனால அப்படியா இல்லை நம்ம மாசாக இருக்கமாங்கிறது தெரில. ஒரு ரைடிங் ஜாக்கெட் அதெல்லாம் பார்த்து இப்படி வந்து பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது இடம், நைஸ் கிளைமேட், நைஸ் ஏரியா. போக்குவரத்து கம்மியாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி போக்குவரத்து கம்மியாக இருக்க இடத்துலலாம் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். வண்டி ஓட்டுறப்போ வண்டி தான் வரலையே அப்படின்னு சொல்லி வேகமாக போகக்கூடாது. இந்த இடத்துல தான் வந்து பொறுமையாக போகணும். ஏன்னா வண்டி அடிக்கடி வரப்போ கூட முன்னாடி வர வண்டிக்கும் சரி நமக்கும் சரி ஒரு அவேர்னஸ் இருக்கும். இப்போ வண்டியை வராமல் போயிட்டுருக்கோமா, திடீர்னு இந்த வண்டி தான் பயமாயிடும், டப்புன்னு தூக்கி போட்டுரும். அதனால் வந்து யாருமே கொஞ்சம் ஸ்பீடாக போகிறப்போ யோசிச்சு போங்க. ஸ்பீடாக இல்லை, எப்பயுமே இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த சைடு கார்னர்லேயே போங்க. வளைவுலலாம் நேராக உங்கள் ரோடு கண்ணு தெரியுற மாதிரி இருந்தால் கூட நடுவில் போகலாம். வளைவுலலாம் கண்டிப்பாக கார்னரில் போங்க. ஏன்னா முன்னாடி என்ன வண்டி வரும்னே தெரியாது. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ரோடாக இருந்தால் கூட பரவாயில்ல, கண்டினியூ வண்டி வர ரோடாக இருந்தால் கூட பரவாயில்ல. முன்னாடி அவங்க பின்ன முன்னாடி வரவங்களும் சரி நாமளும் சரி ஜாக்கிரதையாக போயிட்டே இருக்கலாம். ஆள் நடமாட்டமே இல்லை அப்படிங்கிறப்போ எப்போ வேணாலும் வண்டி வரும், சருன்னு நம்மள மாதிரி எவ்வளோ வேணாலும் சருன்னு வருவான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கார்னரில் போகிறதே ஒரு பெஸ்ட்டு. திஸ் இஸ் மை அட்வைஸ் ஃபார் நியூ ரைடர்ஸ். இப்போ நமக்கு ரோடு வந்து முன்னாடி தெரியுதா, அப்போங்கிறப்போ நம்ம ரோட்டில் எடுத்து ஓட்டலாம். வண்டி வர அதாவது நமக்கு ரோடு வந்து எவ்வளோ தூரம் கன்வீனியன்ஸாக தெரியுதோ அந்த அளவுக்கு. ரோடு உங்களுக்கு தெரிலனா நீங்கள் கண்டிப்பாக கார்னர் எடுத்து ஓட்டுறது தான் கரெக்ட். இப்போலாம் இங்கே வந்து ரோடு தெரிலையா, இப்போ நம்ம வந்து இப்படி கார்னரில் தான் போகணும். அந்த மாதிரி
அவ்வளோதாங்க, கீழே வந்து இறங்கியாச்சு வெற்றிகரமாக. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம். அவ்வளோதான். இந்த இடத்துல மழைன்னா என்னென்னு தெரியாதாட்டிக்குது, எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது இங்கே. அப்படி ஒரு கிளைமேட் சேஞ்ச் பாருங்களேன், என்ன ஒரு இயற்கை ஒரு அழகு. ஒரு 10 கிலோமீட்டர் கூட கிடையாதுங்க, ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி மழை விளாசனிச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே சுத்தமாக இல்லை. வாவ், திஸ் இஸ் நேச்சர். இதெல்லாம் நீங்கள் வீட்லேயே உட்காந்துருந்தா உங்களுக்கு தெரியாது. கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் என்னென்னா, நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் சொல்லி ஒன்று இருக்குது. அண்ட் தென் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நமக்கு ஒரு சேனல் சொல்லி ஒன்று இருக்குது. நீங்கள் அதெல்லாம் ஜாயின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம புதுசாக நம்ம எங்கே போகிறோமோ இல்லை வேறு என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் அப்டேட் வந்து உடனே வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம போட்டுகிட்டே இருப்போம். அதனால் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே தான் டேம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கும் அது சரியாக தெரியல, அது என்ன டேமோ என்னன்னு தெரில. மேப்பில் பார்த்தேன் டேம் இருக்க மாதிரி, இல்லை தாண்டி எது வந்துட்டோமான்னு தெரில. இந்த வேப்ப மரம் மட்டுங்க நல்ல எல்லா சீசன்லேயும் பயங்கரமாக இலையை கொட்டாமல் இருக்குது. அதுவும் சம்மர் சீசனில் நல்லா பச்சை பசேர்னு இருக்குது பாருங்கள். மற்ற மரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் இலை கொட்டி போய் வெறும் மரம் மட்டும் தான் இருக்கும், காஞ்சி போய் கிடக்கும். வேப்ப மரம் சூப்பராக இருக்குது, பச்சை பசேர்னு.